நான் கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்தேன், மே 4க்கு பிறகு நாங்கள் நிச்சயமாக பேசுவோம், தொங்கு பாராளுமன்றம் தான் வரும் என்று நான் உறுதியாக கூறியிருந்தேன். காரணம் என்னவென்றால், கடந்த கால ஆட்சியாளர்கள் மீது மக்கள் கொண்டிருந்த வெறுப்புணர்வு என்பது ஒரு பிரதானமான காரணமாக இருந்தது. அதை தாண்டி நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த கவர்ச்சிகரமான அரசியல், ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய அந்த கவர்ச்சி என்பது விஜயிடம் இருந்தது. விஜய் என்கின்ற ஒற்றை மனிதனுடைய அந்த கவர்ச்சி தான் அந்த ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அவருக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய சவால், தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை 5 வருடங்கள் தக்க வைப்பதற்கு அவர் தன்னுடைய அதிக பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த ஆதரவு நிலை என்பது ஒரு சிறிது காலம் இழுபறி நிலையாகவே சென்று கொண்டிருக்க போகின்றது என்பது ஒரு பரவலான கருத்தாக இருக்கிறது. ஆனால் இதை தாண்டி இவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் செல்வார்களா என்கின்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது, இப்போதைய நிலையிலே இவர்கள் இந்த சிறிய கட்சிகளிடம் ஆதரவை கோருவார்கள். அந்த சிறிய கட்சிகள் ஆதரவு வழங்காத பட்சத்திலே அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஆதரவு கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று, நீங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து எங்களுடைய எதிரி என்பது காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றே சொல்லி நீங்கள் கட்சி ஆரம்பித்தீர்கள். அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஆட்சியை, உங்களுடைய அரசியலை மேற்கொண்டு வந்தீர்கள். மேடை தோறுமே நீங்கள் முழங்கினீர்கள். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதை காட்டிலும் விஜய் மீதான எதிர்ப்பை அவர்கள் பரவலாக கையில் எடுத்தார்கள். அந்த விஜய் மீதான எதிர்ப்பு என்பது திராவிடம் மீதான ஒரு சார்பு நிலை கொள்கையாக மாறிவிட்டதோ என்கின்ற ஒரு மனநிலை மக்கள் மத்தியிலே தோன்ற வெளிக்கிட்டது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், 234 தொகுதியிலையும் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்திலுமே தங்களுடைய கட்டுக்காசை இழக்கவில்லை. 108 தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஏனைய தொகுதிகளிலே 2வது இடத்திலும் 3வது இடத்திலுமே தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய முழு எதிர்ப்பையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான எதிர்ப்பாகவே அவர்கள் அரசியலை முன்னெடுத்தார்கள். வேறு கட்சிகளை அவர்கள் கணக்கில் கொள்ளவில்லை. கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை வைத்திருந்தார்கள். ஏனைய கட்சிகளை பற்றி அவர்கள் கருத்திலே கொள்ளவில்லை. அதே போன்று கடந்த முறை இருந்த அதே நிலைப்பாட்டோடு இவர்கள் நாம் தமிழர் கட்சி இந்த முறை தேர்தலும் அவர்கள் முன்னெடுத்திருப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய வாக்கு வங்கி கூடியிருக்கு. நேரம் காலை 8:36. மீண்டும் செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் பாலாவை சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் பாலா. வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. கடந்த வாரம் நாங்கள் தமிழக அரசியல் களம் தொடர்பாக, தேர்தல் தொடர்பாக உங்களிடம் உரையாடி இருந்தோம். அதில் நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களாக இந்த முறை சட்டப்பேரவை முடிவுகளின்படி தொங்கு பாராளுமன்றம் வரும் என்றும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்பொழுது தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. விஜய் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கின்றார். பெரும்பான்மையுடன் அரசு அமைப்பதற்கு 118 ஆசனங்கள் தேவைப்படுகின்ற நிலையில் 108 ஆசனங்கள் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற கேள்வி, இவர் முதல்வராக வருவதற்கு யாருடன் கூட்டணி சேர்ந்து இந்த அரசை அமைக்கப் போகின்றார்? இந்த அரசாங்கத்தை அமைப்பதில் என்ன சிக்கல்கள் இருக்கின்றது? எப்படி இந்த நிலைமை மாறப்போகின்றது என்ற விவரங்களை உங்களிடமிருந்து கேட்டு தெரிய போகின்றோம். இது தமிழக தேர்தல் களம் தொடர்பாகவும், இந்த விஜயின் எதிர்பாராத ஒரு அமோகமான அந்த வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்த இந்த வெற்றி, மற்றது திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்த தோல்வி, இப்படி இதை பற்றி உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது? இது நான் கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்தேன், மே 4க்கு பிறகு நாங்கள் நிச்சயமாக பேசுவோம், தொங்கு பாராளுமன்றம் தான் வரும் என்று நான் உறுதியாக கூறியிருந்தேன். காரணம் என்னவென்றால், கடந்த கால ஆட்சியாளர்கள் மீது மக்கள் கொண்டிருந்த வெறுப்புணர்வு என்பது ஒரு பிரதானமான காரணமாக இருந்தது. அதை தாண்டி நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த கவர்ச்சிகரமான அரசியல், ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய அந்த கவர்ச்சி என்பது விஜயிடம் இருந்தது. அந்த ஏனைய மக்கள் கருத்தில் கொள்ளவில்லை. இவர் என்ன செய்ய போகின்றார், எதிர்காலத்திலே தங்களுடைய வேலை வாய்ப்பு தொடர்பாகவோ அல்லது தமிழக அபிவிருத்தி தொடர்பாகவோ இதை பற்றியும் மக்கள் கவலைப்படி. அந்த விஜய் என்கின்ற ஒற்றை மனிதனுடைய அந்த கவர்ச்சி தான் அந்த ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது.
அதே வேளையிலே இப்போது இருக்கின்ற இந்த இளைஞர் சமுதாயம் என்பது ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற ஒரு சமுதாயமாக பார்க்கப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்துகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அல்லது 75 ஆண்டு காலமாக நடத்துகின்ற திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம். அவர்கள் அவர்களுடைய இப்போது இருக்கின்ற இளைஞர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய மூதாதையர்கள் எல்லோருமே மாறி மாறி இந்த இரண்டு கட்சிகளுக்கும் வாக்களித்து சலித்து விட்டார்கள். ஆகவே ஒரு மாற்றத்தை நோக்கி நகர வேண்டிய தேவையை அவர்கள் உணர்ந்து ஒரு மாற்று அரசியலை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே விஜய் ஒரு சக்தியாக அவர்களுக்கு முன் தோன்றி இருக்கின்றது. அதை விட விஜயனுடைய இந்த கவர்ச்சி அரசியல் என்பது அவர்களை இன்னும் அவர்களுக்கான ஆதரவை தோற்றுவித்திருக்கின்றது. இரண்டாவது, நீங்கள் கேட்டீர்கள் விஜயால் ஆட்சி பீடம் ஏற முடியுமா என்று. நிச்சயமாக அவரால் ஒரு குறுகிய காலத்திற்கு கூட அவரால் ஆட்சி பீடம் ஏற முடியும். ஏனென்றால் தற்போது இருக்கின்ற அவருடைய 108 ஆசனத்திலே 107 தான் அவர்களுடைய ஆசனமாக இருக்க போகின்றது. ஏனால் விஜய் அவர்கள் 2 தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கின்றார். ஒரு தொகுதியை அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார். ஆகவே 107 தொகுதிகள் தான் தற்போது அவரிடம் இருக்கிறது. ஆகவே அந்த 107 தொகுதிகளை வைத்துக் கொண்டு தற்போதைய தமிழக ஆளுநர் அவர்கள் விஜயை முதலாவதாக ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. விஜய் ஏற்கனவே அவர்கள் ஆளுநருக்கு கடிதம் எழுதிவிட்டார், தன்னை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கும்படியும் எழுதிவிட்டார். ஆகவே ஓரிரு தினங்களிலே விஜய் ஆட்சி பீடம் ஏறுவார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய சவால் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை 5 வருடங்கள் தக்க வைப்பதற்கு அவர் தன்னுடைய அதிக பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. கிட்டத்தட்ட அவர் 2 வாரங்கள் கூறலாம் அல்லது 3 வாரங்கள் கூறலாம். அதற்குள் தன்னுடைய அதிக பெரும்பான்மையை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முதலிலே சபாநாயகரை தெரிவு செய்ய வேண்டும். சபாநாயகருடைய தெரிவு சட்டமன்றத்திலே வெற்றி பெற வேண்டும். அதனைத் தொடர்ந்து அதிக பெரும்பான்மையை அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் தற்போது இன்று காலையில் நான் பேசிய அளவிலே பாட்டாளி மக்கள் கட்சியோடு ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையிலே பாட்டாளி மக்கள் கட்சி அதிக நிபந்தனைகளை இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக துணை முதல்வர் பதவி தங்களுடைய கட்சிக்கு தர வேண்டும் என்கின்ற நிபந்தனையை அவர்கள் விதித்திருக்கின்றார்கள் என்று உறுதிபட தெரிவித்திருக்கின்றார்கள் தமிழகத்தினுடைய இருக்கின்ற என்னுடைய நண்பர்கள். ஆனால் அதை தாண்டி இன்னொரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், திருச்சி கிழக்கிலோ அல்லது பெரம்பூரிலே விஜய் அவர்கள் ராஜினாமா செய்தால் ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த தொகுதியிலே இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது தங்களுடைய கட்சி வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற 2வது நிபந்தனையை விதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த 2ஐயும் ஏற்கும் நிலையில் விஜய் கட்சி இல்லை. ஆகவே அந்த நிலைப்பாடு சரிப்பட்டு வராது என்கின்ற அடிப்படையில் இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமும் இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி விஜயோடு பேசி இருக்கின்றார். அடுத்த கட்டம் தொடர்பாக நாங்கள் ஆழமாக பேசுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் கட்சி விஜய்க்கான ஆதரவு வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சிகளும் ஆதரவை இவர்கள் கோருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இதுவரைக்கும் அதற்கான நிலை தோன்றவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் விடுதலை சிறுத்தைகளும் 2 ஆசனங்களை வைத்திருக்கின்றார்கள். அவர்களும் தாங்கள் விஜய்க்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக இன்னும் சிந்திக்கவில்லை என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆதரவு நிலை என்பது ஒரு சிறிது காலம் இழுபறி நிலையாகவே சென்று கொண்டிருக்க போகின்றது என்பது ஒரு பரவலான கருத்தாக இருக்கிறது. ஆனால் இதை தாண்டி இவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் செல்வார்களா என்கின்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது இப்போதைய நிலையிலே இவர்கள் இந்த சிறிய கட்சிகளிடம் ஆதரவை கோருவார்கள். அந்த சிறிய கட்சிகள் ஆதரவு வழங்காத பட்சத்திலே அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஆதரவு கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவ்வாறு ஆதரவு கோரினாலும் கூட அவர்கள் அதிகாரத்திலே பங்கெடுப்பதற்கோ ஆட்சியில் பங்கெடுப்பதற்கோ முனைப்பு காட்ட மாட்டார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் ஆட்சியில் இருந்தபடியினால் இன்னொருவரின் ஆட்சியின் கீழ் ஒரு துணை முதல் பதவியோ அல்லது அமைச்சரவையில் பங்கு பெறுவது என்பதையோ எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பாது என்பது நான் பார்த்து வருகின்ற இந்திய அரசியலை, தமிழக அரசியலை பொறுத்த மட்டிலே ஒரு கருத்தாக நான் முன்வைக்கின்றேன். ஆகவே அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்தும் கணிப்பாகவும் இருக்கின்றது. இதுதான் இப்போதைய நிலைப்பாடாக இருக்கிறது.
இந்த வேளையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி ஒரு புறம் இருக்க, திராவிட முன்னேற்றக் கழகம் அடைந்த தோல்வி, மற்றது நாம் தமிழர் கட்சியும் அடைந்த தோல்வியை பற்றியும் பரவலாக பேசப்படுகின்றது. பொதுவாகவே இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அடைந்த தோல்விக்கு நீங்கள் அவர்களுடைய நடந்த ஊழல், ஆட்சி முறையில் நடந்த மக்களுக்கான அதிருப்தி போன்ற காரணங்களை குறிப்பிட்டது. இந்த வேளையில் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஒரு ஆசனத்தை கூட பெறாமல் இருப்பது பல தமிழர் மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்திருப்பதாகவே சொல்லப்படுகின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக நாம் தமிழர்கள் கட்சியினுடைய வீழ்ச்சி என்பது உண்மையிலே எல்லோருக்குமே ஒரு பெரும் ஏமாற்றமாகவே இருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சி என்பது அவர்களுக்காக ஏற்படுத்திக் கொண்ட வீழ்ச்சியாகவே சொல்லப்படுகிறது. ஒன்று, நீங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து எங்களுடைய எதிரி என்பது காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றே சொல்லி நீங்கள் கட்சி ஆரம்பித்தீர்கள். அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஆட்சியை உங்களுடைய அரசியலை மேற்கொண்டு வந்தீர்கள். மேடை தோறுமே நீங்கள் முழங்கினீர்கள். ஆனால் அந்த முழக்கம் என்பது 2021 ஆண்டு தேர்தலில் ரஜினி வந்த போது ரஜினிக்கு எதிரான ஒரு அரசியலை நீங்கள் முன்னெடுத்த அதே வேளையிலே, ஆனால் உங்களுடைய திடமான கொள்கை, திராவிட எதிர்ப்பு கொள்கையிலே நீங்கள் விடாப்பிடியாக ஒரு உறுதியான நிலைப்பாட்டிலே உங்களுடைய அரசியலை முன்னெடுத்து வந்தீர்கள். உங்களுடைய வாக்கு வங்கியும் 2017 இருந்து 16 இருந்து 21 இடையிலே 3% கூடியிருந்தது. 3.4% கூடியிருந்தது. 2016 4 வீதம் எடுத்தவர்கள் 2021 8 வீதம் எடுத்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை நடைபெற்ற தேர்தலிலே அவர்களுடைய ஆரம்ப கட்டம் சரியாக போய்கொண்டது. எப்போது விஜயனுடைய அரசியல் பிரவேசம் உறுதியான பின்பு அவருடைய அரசியல் என்பதும் அவருடைய கொள்கை ரீதியான மாறுபாடும் தான் அவர்களுடைய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதை காட்டிலும் விஜய் மீதான எதிர்ப்பை அவர்கள் பரவலாக கையில் எடுத்தார்கள். அந்த விஜய் மீதான எதிர்ப்பு என்பது திராவிடம் மீதான ஒரு சார்புநிலை கொள்கையாக மாறிவிட்டதோ என்கின்ற ஒரு மனநிலை மக்கள் மத்தியிலே தோன்ற வெளிக்கிட்டது. அதனால்தான் அவர்களுக்கான அந்த வாக்கு வீதம் குறைந்ததாக சொல்லப்படுகிறது. விஜய் என்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய அரசியலை முன்னெடுக்கட்டும், ஆனால் இவர்களுடைய கொள்கையிலிருந்து இவர்கள் வேறு பக்கம் திரும்பி விட்டார்களோ, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ ஏனைய கட்சிகளை ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்காமல் விஜய் என்கின்ற அந்த மனிதனை நோக்கியதான அவர்களுடைய எதிர்ப்பு என்பது பரவலாக, அது அடிமட்ட தொண்டர் தொடக்கம் உயர்மட்ட நிலை தொண்டர்கள் வரை பரவலாக ஒரு அநாகரிகமற்றதான ஒரு செயல்பாடு அவர்களால் முன்னெடுக்கப்பட்டதுதான் பிரதானமான ஒரு காரணமாக நான் பார்க்கின்றேன். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அந்த கவர்ச்சி அரசியலிலே, விஜயனுடைய கவர்ச்சி அரசியலிலே கவரப்பட்ட மக்களால் இவர்களுடைய அந்த எதிர்ப்பு அரசியல் என்பது, குறிப்பாக அநாகரிகமற்ற எதிர்ப்பு அரசியல் என்பது ஒரு வீழ்ச்சியாக அமைந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 234 தொகுதியிலையும் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்திலுமே தங்களுடைய கட்டுக்காசை இழக்கவில்லை. எந்த இடத்திலுமே கட்டுக்காசு இழக்கவில்லை. 108 தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ஏனைய தொகுதிகளிலே 2வது இடத்திலும் 3வது இடத்திலுமே தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கின்றது. அவர்கள் தங்களுடைய முழு எதிர்ப்பையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான எதிர்ப்பாகவே அவர்கள் அரசியலை முன்னெடுத்தார்கள். வேறு கட்சிகளை அவர்கள் கணக்கில் கொள்ளவில்லை. கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை வைத்திருந்தார்கள். ஏனைய கட்சிகளை பற்றி அவர்கள் கருத்திலே கொள்ளவில்லை. அதே போன்று கடந்த முறை இருந்த அதே நிலைப்பாட்டோடு இவர்கள் நாம் தமிழர் கட்சி இந்த முறை தேர்தலும் அவர்கள் முன்னெடுத்திருப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய வாக்கு வங்கி கூடியிருக்கும். இவர்கள் ஏதோ ஒரு பக்கத்திலே திராவிட சார்பு கொள்கையை எடுத்து விட்டார்களோ என்கின்ற ஒரு மனநிலை மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. 2வதாக மிக முக்கியமான காரணம், இவர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்குமே ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு தொகுதிக்குமே கடந்த முறை நிறுத்திய வேட்பாளர்களை தவிர்த்து புதிய வேட்பாளர்களை நிறுத்தியதும் ஒரு பிரதானமான காரணமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஒரு கடந்த முறை நின்று தேர்தலிலே தோல்வியுற்ற ஒருவரை மீண்டும் அதே தொகுதியிலே நிறுத்துகின்ற பொழுது அவர் கடந்த முறை என்ன தவறுகளை நாங்கள் இழைத்தோம், எதனால் நாங்கள் தோல்வியை அடைந்தோம், எதனால் நாங்கள் பின்னடைவை சந்தித்தோம் என்கின்ற களநிலைகளை ஆராய்ந்து அடுத்த முறை தேர்தலை அவர்கள் கலந்து கொண்டு அவற்றை நிவர்த்தி செய்து அந்த தேர்தலை ஒரு முன்னேற்றம் கண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆகவே அந்த இடங்களிலே திரு சீமானவர்கள் அதை கணிக்க தவறிவிட்டாரோ என்கின்ற ஒரு கேள்வி மக்கள் மனதிலே இருக்கிறது. 234 தொகுதிகளிலுமே அவர்கள் கட்டுக்காசை இழந்திருக்கின்றார்கள். இப்பொழுது கடந்த முறை 8% வாக்குகளை பெற்றிருந்தவர்கள் இந்த முறை 3%க்கு பின்தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே கட்சி அங்கீகாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கும் நாம் தமிழர் கட்சி
கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்த மட்டிலே நாம் தமிழர் கட்சி தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எப்போதுமே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது எங்களுடைய முயற்சி, தோல்வி என்பது எங்களுடைய பயிற்சி, ஆகவே இவற்றிலிருந்து நாங்கள் முன்னேறுவோம் என்கின்ற ஒரு வாசகத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே என்னை பொறுத்த மட்டிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நாம் தமிழர் கட்சி என்பது 2031 ஆண்டு தேர்தலையும் அதே போன்று 2029 ஆண்டு மத்திய தேர்தலையும் சந்திப்பதாக இருந்தால் அவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நாங்கள் எங்கே தவறளிக்கின்றோம், எங்கே எங்களை முன்னேற்ற வேண்டும், எந்தெந்த பகுதிகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கான வாக்குறுதி, இந்த மக்களுக்கான அரசியலை, தமிழ் மக்களுக்கான அரசியல் என்று அவர்கள் முன்னெடுக்கின்ற பொழுது, தமிழ் தேசியத்திற்கான அரசியலை அவர்கள் முன்னெடுக்கின்ற பொழுது அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாக இருந்தால் முதலிலே இந்த தேர்தலிலிருந்து கற்ற பாடங்களிலிருந்து தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டிய ஒரு கட்டத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நன்றி பாலா. இந்த வேளையில் இணைந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நேரம் போதாமையால் பல விடயங்களை உங்களிடம் தெரிந்து கொள்ள ஆசையாக இருந்தாலும் நேரம் போதாமல் இருந்தால் பிறிதொரு பொழுதில் தொடர்ந்து இந்த தமிழக தேர்தல் தொடர்பாகவும் தமிழக சட்டப்பேரவை எப்படி அமையப் போகிறது என்பது தொடர்பாகவும் பேசிக்கொள்ள இருக்கின்றோம். நன்றி. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.